கொல்லி ஹில்ஸ் ரூட் கொஞ்சம் டேஞ்சரஸ், பார்த்து டிரைவ் பண்ணுங்க. ஈஸி தான் மச்சி, நான் ஆல்ரெடி போயிருக்கேன். நான் நிறைய கோ ஸ்டோரிஸ் கொல்லி ஹில்ஸ் பத்தி கேட்டிருக்கேன். எல்லாம் கட்டுக்கதைகள் தான், டூரிஸ்ட்டை ஸ்கேர் பண்ணுறதுக்கு தான். இங்கே கொல்லி ஹில்ஸில் 10 வருஷம் முன்னாடி 70 பேர் மர்மமான முறையில் இறந்து போனாங்கன்னு ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். தம்பி, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பழைய பங்களா வரும், அங்கே மட்டும் கார் நிறுத்திடாதீங்கப்பா. தாத்தா, எங்களுக்கு பயம்லாம் இல்லை. இந்த காலத்தில் போய் யாருன்னா பேய் பிசாசுன்னு பயப்படுவாங்களா? சூப்பர். கார் டயர் பஞ்சர், ஸ்டெஃப்னி வேற நம்மக்கிட்ட இல்லை. அந்த வீட்டில் ஹெல்ப்புக்கு யாருனா இருக்காங்களான்னு பார்க்கலாம். இது ஏதோ அபாண்டன்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. ஃப்ளோர்ல நோட்டீஸ் பண்ணுங்க, பிளட் ஸ்ட்ரெயின் மார்க்ஸ் தெரியுது. இந்த பெயிண்டிங்ஸை நல்லா நோட் பண்ணா யூடியூப்ல பார்த்த அந்த ஸ்டோரி உண்மைதான் போல. அப்பா, 70 பேர் இந்த வீட்டில் தான் இறந்து போயிருக்காங்க. தனித்தனியாக போய் யாருனா ஹெல்ப்க்கு இருக்காங்களான்னு பார்க்கலாம். ரொம்ப தூரம் போயிட வேணாம், காலில் கனெக்டடாக இருப்போம். நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. யாரும் இல்லை, வீணா கற்பனை பண்ணாத. எனக்கு சாண்டல்வுட் வாசனை வருது. இங்கேருந்து எதுவும் எடுக்காத, அப்புறம் ட்ரபிளில் மாட்டிப்போம் நம்ம. நீங்க இங்க வந்து இருக்க கூடாது. கார்த்திக், நீ எதனா பேசுனியா இப்ப? நல்ல ஆவிக்கல்கள் மட்டும்தான் தப்பிச்சு போகும், கெட்ட ஆவிக்கல்கள் இங்கேயே இறந்துருவாங்கன்னு போட்டிருக்கு. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். நீங்க அந்த கடவுளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க கூடாது. இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. இனி உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. எது உங்களுடையது இல்லையோ அதை நீங்க டச் பண்ணிட்டீங்க. நீங்க எதை பற்றி சொல்றீங்க? எங்களுக்கு சரியா புரியல. என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை வேணும்னு பண்ணல. தப்பு பண்ணவங்க யாருனாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும். இந்த மேன்ஷன்ல பேய்கள் இருக்கு. கீப் கோயிங். லைட்ஸா பின்தொடர்ந்து போங்க. எங்க போச்சு அந்த மேன்ஷன்? இங்க இருக்க வேண்டாம், வாங்க காருக்கு போயிடலாம். கார்த்தி செத்துட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது? பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம். யார்கிட்டனா நடந்ததை சொன்ன நம்புவாங்களா? நம்மளதான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நீங்க மட்டும் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? நோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் இல்லை ஏஐ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி நம்ம ஏஐ வீடியோஸ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லித்தருவோம் லைவாக வந்து. ஸோ அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் பேட்சுக்கு வந்து நான் கண்டக்ட் பண்ணேன், அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபீஸிபிள் டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து கற்றுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.